தமிழ்நாட்டில் உள்ள யாருக்கும் ஓட்டு போடும் உரிமை இல்லை என்ற நிலை வந்தாலும் வரலாம். எஸ்ஐஆர் பணிகளில் குழப்பம் நிலவுவதாக தவிக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டு குற்றச்சாட்டு. எதிர்ப்பு அரசியல் செய்தால் காங்கிரஸ் பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும். தவிக தலைவர் விஜய்க்கு அண்ணாமலை எச்சரிக்கை. லாலு பிரசாத் யாதவின் மகள் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. தனது குடும்பத்தை தள்ளி வைப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் ரோகிணி ஆச்சாரியா பதிவு. பீகாரின் அடுத்த முதலமைச்சர் யார்? ஜேடியுவை விட பாஜக அதிக இடங்கள் வென்றதால் நீடிக்கும் இழுபறி. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைந்ததன் எதிரொலி. டெல்லியில் காங்கிரஸ் மேலிடம் முக்கிய ஆலோசனை. தேர்தல் ஆணையம் நடத்தும் கூட்டங்களில் தவிகவிற்கும் அழைப்பு விடுக்க கோரி விஜய் கடிதம். முறையாக பதிவு பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் அழைப்பு விடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தேர்தல் ஆணையம் அழைக்க வேண்டும் என்றால் தேர்தலில் நின்று அங்கீகாரம் பெற வேண்டும். தவிக எழுதியுள்ள கடிதம் குறித்து நயினார் நாகேந்திரன் கருத்து. தூய்மை பணியாளர்களின் அனைத்து கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வறைகள் கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்குவதாக திமுக மார் தட்டுவது கொடூரமான நகைச்சுவை என அன்புமணி விமர்சனம். கோரிக்கைகளை நிறைவேற்றினால் இலவச உணவுக்காக அவர்கள் கையேந்தி நிற்க தேவையில்லை என்றும் கருத்து. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு கொடுப்பதை எதிர்த்து போராட்டம் நடத்த அனுமதி கோரிய வழக்கு. காலவரையற்ற போராட்டம் நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் நடக்கும் ஷோ ஆஃப் ஆட்சியால் தொழில் முதலீடு எப்படி வரும் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. வேலை கிடைக்கும் என நம்பிய தமிழக இளைஞர்களை திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய 1700 கோடி ரூபாய் முதலீடு ஆந்திராவிற்கு சென்று விட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா ஆகியோர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதாக விமர்சனம். பீகார் தேர்தல் முடிவு தமிழ்நாட்டில் எதிரொலிக்காது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. 2026 தேர்தலில் ஆளும் கட்சி கூட்டணிக்கும் தவிக கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி என்றும் திட்டவட்டம். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் வீட்டை முற்றுகையிட்டு அமமுகவினர் தர்ணா. சசிகலா டிடிவி தினகரனை விமர்சித்து பேசியதால் தொண்டர்கள் ஆத்திரம். சென்னை திருமங்கலத்தில் பாஜக பிரமுகரை வெட்டிவிட்டு தப்பி ஓடிய திமுக பிரமுகர் கைது. அரசு நிலத்தை அபகரித்தது குறித்து போலீசில் புகார் அளித்ததால் திமுக பிரமுகர் ஆத்திரம். ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் ரூபாய் 100 கோடிக்கு மேல் மோசடி செய்த வழக்கு.
மேலும் 2 பேரை கைது செய்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார். காஞ்சிபுரம் ஸ்ரீ தேவராஜ சுவாமி கோவில் கட்டுமானத்தை மாற்றியமைக்கக்கூடாது. கட்டுமான பணிக்கு அனுமதி மறுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் வருகிற 19ஆம் தேதி வரை கனமழை பெய்யும். மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். முல்லை பெரியாறு, காவிரி, மேகதாது போன்ற விவகாரங்களில் மௌனம் காப்பது ஏன்? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி. மருத்துவக் கல்லூரி முறைகேடு குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. CBI விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல். கும்மிடிப்பூண்டியில் மணல் கால்வாய் மற்றும் பெரிய ஓபலாபுரம் ஏரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி வழக்கு. 3 வாரங்களில் பதிலளிக்கும்படி திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை. அன்புமணி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுவது தொடர்பாக ஆலோசித்ததாக தகவல். கரூரில் SIRக்கு எதிராக நாளை நடைபெறும் தாவேக ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி. 6 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது காவல்துறை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சியில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணி. குமுதம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை. கதாநாயகனுக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் ஆரோக்கியமானது. ரஜினியின் 173வது படத்திலிருந்து இயக்குநர் சுந்தர் சி விலகிய நிலையில் கமல்ஹாசன் விளக்கம். மிக விரைவில் அணு ஆயுத சோதனை நடத்துவோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி. IPL 2026 சீசனுக்காக ராஜஸ்தான் அணியிடமிருந்து சஞ்சு சாம்சனை வாங்கியது சென்னை அணி. ஜடேஜா மற்றும் ஷாம் கரனை விடுவித்ததாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிக்கு 30 லட்சம் ரூபாய் விலைக்கு வாங்கப்பட்ட சச்சின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை அணியில் விளையாட போதுமான வாய்ப்பு கிடைக்காததால் லக்னோ அணிக்கு மாற்றம் என தகவல்.